அருமையானவர்களே, எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? இந்த காலையில் கர்த்தருடன் என்கிறதான யூடியூப் நிகழ்ச்சி மூலமாக உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து மகிழ பண்ணுவாராக. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கள், மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்க. காலைதோறும் ஆண்டவருடைய கிருபை புதியதாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் புதிய வசனத்தை கொடுத்து, ஆண்டவர் புதிய செய்தியை கொடுத்து உங்களை ஆறுதல் படுத்தி சமாதானப்படுத்தி வருகிறதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று சொல்லி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி நீதிமொழிகளின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 30வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை, துன்மார்க்கர் பூமியிலே வசிப்பது இல்லை என்று சொல்லி சொல்லுகிற அருமையான வார்த்தைகளை பார்க்கிறோம். நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை. நீதிமான் துர்செய்தியை கேட்பதனால பதற்றம் அடையான் என்று சொல்லி இன்னொரு வசனம் சொல்லுகிறது. நீதிமான் என்றுக்கும் அசைக்கப்படுவதில்லை. ஏன்னா அவனுடைய நம்பிக்கை ஆண்டவர் மேலே இருக்கிறது. ஆண்டவர் என்றைக்கும் மாறாதவராக இருக்கிறார். ஒருவேளை நம்ம பார்க்கிற காரியங்கள், நம்ம பார்க்குற எல்லாம் என்ன பண்ணோம், ஒரு நாள் மறைந்து போகும், மாறி போகும், அவைகளெல்லாம் இல்லாமலே போகும். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைகள் என்றும் நிலைக்கிறதாக இருக்கிறது. ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிற இந்த அனுபவம் நித்திய காலமாக நம்மோடு கூட வாழ்கிறதா இருக்கிறது. இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு குறுகிய காலம்தான். ஒரு 70 வயது, 80 வயது, 90 வயதோ, எத்தனை ஆண்டுகள் ஆண்டவருக்கு நம்மளுக்கு குறித்திருக்கிறாரோ அது வரைக்கும் தான். அதன் பிறகு ஆண்டவர் ஒரு மகிமையான வாழ்வுக்குள்ள நம்ம அழைத்திருக்கிறார். அந்த வாழ்விற்கென்று நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். இந்த உலகத்தில் நீங்களும் நானும் நீதிமானாக இருக்கும்போது, ஆண்டவருடைய தேவ நீதியை நிறைவேற்றும் போது, இந்த உலகத்தில் வருகிற கேடுபாடுகள், இழப்புகள், பலவீனங்கள், போராட்டங்கள் இதெல்லாம் பார்த்து நம்ம என்ன பண்ண மாட்டோம், அசைக்கப்பட மாட்டோம். ஏனென்று சொன்னால் நம்முடைய நம்பிக்கை ஆண்டவர் மேலே இருக்கிறது. ஆண்டவர் என் கூட இருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றை காட்டிலும் இந்த ஆண்டவர் பெரியவராக இருக்கிறார், உயரமும் உன்னதமுமானவராக இருக்கிறார். அவர் என் கூட இருக்கிற வரைக்கும் இந்த உலக பிரகாரமான எந்த நிகழ்வுகளும் என்னை அசைப்பது இல்லை என்று சொல்லி, அப்படிப்பட்ட ஒரு உறுதியான நம்பிக்கையை நீங்க ஆண்டவர் மேல வச்சிருக்கும் போது, ஆண்டவர் உங்களை பாதுகாக்க, உங்களை பலப்படுத்த, விடுதலையாக்க, சமாதானத்தை அருளி உங்களை ஆசீர்வதித்து மகிழ பண்ணுவாராக. அதுதான் அருமையான சாலமோன் ஞானி சொல்லுகிறார்: நீதிமான் என்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை, துன்மார்க்கர் பூமியில நிலைத்திருப்பதில்லை. துன்மார்க்கர் அறுப்புண்டு போவார்கள், ஆனால் நீதிமானாக வாழ்கிறவர்களுக்கோ, ஆண்டவருடைய தேவ நீதியில நடக்கிறவர்களுக்கு எந்த காரியங்களும் அவர்களை அசைக்க முடியாது. ஏனென்று சொன்னால் நீதிமானுடைய நம்பிக்கை ஆண்டவர் மேல இருக்கிறது. ஆகையினால நீங்களும் நீதிமானாக ஆண்டவருக்கென்று ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? பரிசுத்த பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறப்பா. நீதிமான் என்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை என்கிறதான வார்த்தையின்படி, வசனத்தின்படி இந்த வார்த்தையை விசுவாசித்து நாங்களும் ஆண்டவர் அசைக்கப்படாத அனுபவத்துக்குள்ள வர உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Thank you. God bless you.